கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதில் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதுல 26ஐ நாம வாசிக்கிறோம். இந்த இடத்துல கானானிய ஸ்திரீ ஒருவள் வந்து ஆண்டவரிடத்துல விடுதலைக்காக கேட்கிறாள், விடுதலைக்காக பின்தொடர்ந்து வருகிறார். அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பம். இன்றைக்கு கர்த்தருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கும்படி நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். நான் இந்த திருவிருந்த ஒரு பண்டிகை மாதிரியே பார்ப்பேன். ஏனென்றால் என்னைக்கு இந்த ஒரு முறைமையின் படி, இந்த முறைமையின் சாயலாக நிழலாக எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார். அடிக்கப்பட்ட வீட்டில எல்லாம், அதனுடைய இரத்தம் நிலைக்கல்ல பூசப்பட்ட வீடுகளில எல்லாம் சத்துரு அந்த வீட்டுல பிரவேசிக்கவே முடியல. சங்கார தூதன் அந்த வீட்டை தொடவே முடியல. என்னைக்கு அந்த ஒரு விருந்தை செய்தார்களோ அன்றைக்கே 430 வருடத்தினுடைய அடிமைத்தனம் அன்றைக்கு முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பார்வோன் விடவே இல்லை, விடுதலை செய்யவே இல்லை. ஆனால் எப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அவர்கள் அந்த தேசத்தை விட்டு போகும்படி துரிதப்படுத்தப்பட்டார்கள். இந்த தேசத்திற்கு வந்தது வெறுமையாய் வந்தார்கள், வாழ்ந்தது அடிமையாய் வாழ்ந்தார்கள். ஆனா திரும்பி போகும்போது ஐஸ்வர்யத்தோடு கடந்து போனார்கள். எல்லா எகிப்தியரையும் கொள்ளையிட ஆண்டவர் செய்தார். இவங்க போய் பொண்ணை கேட்டாங்க, தங்கத்தை கேட்டாங்க, நகைகளை கேட்டாங்க. எல்லாம் அவர்கள் மனதார கொடுத்தாங்க. இவனுமாய் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தார்கள், திரும்பி போகும்போது நிறைவாய் கடந்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அப்பத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கிற உங்களுடைய தரித்திரம் இன்றைக்கு மாறுகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவருடைய சரீரத்தை, ஆண்டவருடைய இரத்தத்தை நீங்க பங்கெடுக்கும் போது இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கட்டும், இது பிள்ளைகளுடைய அப்பம். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை தான் புறஜாதி ஆகிய கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல கேட்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், இது பிள்ளைகளுடைய அப்பம். எது பிள்ளைகளுடைய அப்பம்? ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய அப்பம், விடுதலை என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பம், அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம், தெய்வீக சுகம், இது எல்லாம் என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், இது என் பிள்ளைகளுடைய அப்பம். இதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் காட்டமாய் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், விடுதலை நம்முடைய உரிமை, சுகம் நம்முடைய உரிமை. இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்நியர்களுக்கு கிடையாது, புறஜாதிகளுக்கு கிடையாது. கர்த்தரை பின்பற்றாத ஒருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் ஒரு நாட்களிலே புறஜாதியாய் இருந்தோம், ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், சபைக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், ரட்சிப்புக்கு தூரமானவர்களாய் இருந்தோம், ஆண்டவருடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் தூரமானவர்களாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாய் நாம மாற்றினார். இப்போ நாம பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒன்றை நினைங்க, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள், தவறுகள்,
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கிரியைகள் நாம செய்யும் போது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சபை போதகன் உங்களை பார்க்கிறானோ இல்லையோ, உங்க குடும்பம் உங்களை பார்க்கிறதோ இல்லையோ, பரலோகத்தின் குடும்பம் எப்போதும் உங்களை பார்க்கிறது. தேவன் உங்களை எனி டைம் பார்க்கிறார். அந்த உணர்வு இருதயத்தில் இருக்கட்டும். நமக்கு வர வேண்டிய பலன் உலகத்தில் இருந்து வராது, பரத்தில் இருந்து வரும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பலன் பாதாளத்தில் இருந்தல்ல, உலகத்தில் இருந்தல்ல, தேவனிடத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து வரும். ஆகவே எப்போதும் ஒரு உணர்வு இருக்கட்டும். நான் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளையும் துர்க்கிரியைகளையும் பரலோகம் பார்க்கிறது. நான் செய்கிறதை எதை செய்தாலும் அதற்குரிய பலன் பரத்திலிருந்து வரும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மோசேனிடத்துல பிடித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷம். நான் அடிக்கடி சபைக்கு பார்த்து சொல்லுவேன், ஒரு மனுஷன் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்பினால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல சந்தோஷம் எல்லாம் அவனை விட்டு போயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவ சந்தோஷத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்க துடித்தால், அனுபவிக்க விரும்பினால், அனுபவித்தால், உலகத்துல சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அதே போலதான் ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால், ரட்சிக்கப்படுக்கு முன்ன, ஆண்டவர் அறியக்கு முன்ன செய்த எல்லா பாவத்தையும் இயேசு என்கிற இரட்சகர் தன்னுடைய சரீரத்தையே பலியாக்கி இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அந்த பாவ சாபத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், உங்களை இரட்சித்திருக்கிறார். இனி மறுபடியும் செய்யக்கூடாது. இனி செய்கிற பாவத்திற்கு எந்த மன்னிப்பும் இல்லை. ஆமென். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு நான் பாவ சந்தோஷத்தை அனுபவித்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல சந்தோஷங்கள் எல்லாம் பாழாய் போயிரும். இந்த காரியம் எல்லா வாலிப பிள்ளைகள் பெரியவர்களுடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பாவத்தின் சிந்தை, பாவத்தினுடைய உணர்வுகள், பாவத்தினுடைய தூண்டுதல் எல்லா வயதினர்களுக்குள்ளாக வந்து போகுது. நான் சொல்லுகிறேன், பாவம் சாகிறது வரைக்கும் நம்மை பின்தொடரும். ஆனால் நாம சாகிறது வரைக்கும் ஒருவரை மட்டுமே பின்தொடர வேண்டும். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுத்து விடுங்க. பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதத்தை கிறிஸ்து வைத்திருக்கிறார். பாவத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்தால் நல்ல சந்தோஷங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். எது நல்ல சந்தோஷம்? நீங்க உங்க வீட்டுல சுகமா இருக்கிறது நல்ல சந்தோஷம். எத்தனையோ பேர் வீடுகளில் சந்தோஷமா இல்லை, சமாதானமா இல்லை, ஆரோக்கியமா இல்லை. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க சுகமா இருக்கிறீர்கள் அப்படின்னா இது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில 2 வருஷமா இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல சந்தோஷம். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் மறைவிடத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், பலகீனத்தை நினைத்து, வாழ்க்கையை நினைத்து. ஆனால் பிள்ளைகளை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை வைத்திருக்கிறார். நாம மனைவியோட சந்தோஷமா இருக்கிறோம், கணவனோடு சந்தோஷமா இருக்கிறோம், பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறோம், சபையோடு சந்தோஷமா இருக்கிறோம், சமுதாயத்தில் சந்தோஷமா இருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட நல்ல சந்தோஷங்களை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் எல்லாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்டு போயிற்று. ஆகவே நான் சொல்லுகிறேன், நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பாவ சந்தோஷத்தை நீங்க வெறுத்தே ஆகணும். எத்தனையோ குடும்பத்துல மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்கும். சந்தோஷமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். எந்த நேரத்திலையும் ஆபத்து சூறாவளியை போல வருமா? ஆபத்து சாதாரணமா வராது, சூறாவளியை போல வரும். அதுக்கு யாராலையும் தப்பு வைக்க முடியாது, ஆண்டவரை தவிர.
இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், அடுத்த செகண்ட் எது வேணாலும் ஆகும். நேற்று தினத்துல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். பெரிய எஸ்யூவி கார்ல 9 பேர் பிரயாணம் பண்ணினாங்க. எங்க பிரயாணமா போனாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை அழைச்சிட்டு திருமணத்துக்கு போறாங்க. குறிப்பிட்ட தூரத்துல போனா மண்டபத்துல திருமணம். மாப்பிள்ளை எஸ்யூவி கார்ல போறாரு, பயங்கர ஸ்பீடு, ஆக்சிடென்ட். மாப்பிள்ளை உட்பட எல்லாரும் இறந்துட்டாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? நாம நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து இன்றைக்கும் சந்தோஷமா இருக்கிறோம். தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒரு முழு குடும்பமே துக்கத்திற்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, மீள முடியாத துயரத்திற்குள்ளாக. எப்ப வேணாலும் நம்முடைய சந்தோஷம் எடுபட்டு போயிடலாம். ஆனால் நம்ம பாவ சந்தோஷத்தை வெறுப்போமே, ஆனால் நல்ல சந்தோஷங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில குறையவே குறையாது. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தை எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தரணும். பரலோகத்தின் ஆண்டவர் தான் நமக்கு தரணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழுங்க, பயந்து பயந்து வாழுங்க. அநேக இச்சைகள் நம்மை தேடி வரும், அநேக பாவங்கள் நம்மை தேடி வரும். ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அவரை போல பரிசுத்தமாய் வாழுவேன், என் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவேன், என் பார்வையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவேன். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பாவத்தை இவர்கள் தேடி போகிறத தான் நம்ம பார்க்கிறோம். பாவத்திற்காக சிந்திக்கிறார்கள், பாவத்திற்காக திட்டமிடுகிறார்கள். பாவத்தை எப்படி நிறைவேற்றலாம், பாவத்தை எப்படி செயல்படுத்தலாம், எங்க போய் பாவம் செய்யலாம், பாவத்திற்காக எப்படி பேசலாம், இதுவே முழு நேர சிந்தையாயிருக்கிறது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அவர்களிலே இல்லாம போயிற்று. நான் சொல்லுகிறேன், நல்ல சந்தோஷம் வேணும் அப்படின்னா பாவ சந்தோஷத்தை இன்றைக்கு வெறுத்து விடுங்க. நல்ல சந்தோஷம் இன்று முதல் உங்க வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும். கர்த்தர் நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இது பிள்ளைகளின் அப்பம், இதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் நாயா இருக்க விரும்பல, அவருக்கு நான் பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். ஆமென். நான் பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற ஸ்தானத்தை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. நான் பிள்ளையாய் இருக்க விரும்புகிறேன், நாயாய் அல்ல. ஒரு காலத்துல நாய்களாயிருந்த நம்மை கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அந்த தகுதி எந்த காலத்திலையும் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. எப்போ நாம் அந்த தகுதி இழக்கிறோம் அப்படின்னா, நீதிமொழி 26 நீதிமொழி 26:11. நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல் மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஹல்லேலூயா. ஆமா, நாய் கக்கினதை தின்னுகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புவான். நாம ஒரு நாள் நம்மளுடைய பாவம், அசுத்தம், துன்மார்க்கமான வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம், பரிசுத்தமான தேவனிடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, இனி நாம பழைய பாவத்திற்கு ஒரு நாளும் திரும்ப கூடாது. எத்தனை பேர் தீர்மானிப்பீங்க, இனி பழைய பாவத்திற்கு நான் ஒரு நாளும் திரும்ப மாட்டேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தால் புதியவைகள் தோன்றும். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். தாவீதை குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த தீர்மானத்துல உறுதியாயிருங்க. நான் இனி என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு காலமும் திரும்ப மாட்டேன். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். கலப்பையில நான் கை வைத்துட்டேன், இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க நன்றாய் கவனித்தால், லோத்தினுடைய மனைவியை பார்த்து, லோத்தை பார்த்து தேவதூதர்கள் ஒன்றை சொன்னார்கள், இந்த பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. ஞாபகம் இருக்கா? என்ன செய்யக்கூடாது?
பின்னிட்டு பார்க்க கூடாது, சமபூமியில எங்க நிக்க கூடாது, மலைக்கு ஓடிப்போ. எல்லாரும் அப்படிதான் செய்தாங்க. அங்க நிக்கல, மலைக்கு தான் ஓடி போனாங்க. ஆனா மனைவி மாத்திரம் பின்னிட்டு பார்த்தாள். நான் சொல்லுகிறேன், பின்னிட்டு பார்க்கிறது அவ்வளோ பெரிய பாவமா? பார்த்தவுடன் உப்பு தூண் ஆயிட்டாளே. நான் சொல்லுகிறேன், பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதிருங்கள், பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதிருங்கள். பழைய கோபம், பழைய பொறாமை, புளித்த மாவு எல்லாம் வெளியே போயிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் புது மனுஷனாய் உங்களை மாற்றி இருக்கிறார், புது மனுஷியாய் உங்களை மாற்றி இருக்கிறார். நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்னுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. உங்களுக்காக இன்று வரையிலும் புது அப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்ப கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவள் செய்த ஒரே ஒரு தப்பு தான், பின்னிட்டு பார்த்தாள். ஆண்டவர் சொன்னார், பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லு. இன்னைக்கு நிறைய வசனங்கள் சின்னதாக தான் இருக்கும், ஆனா அதை நாம செய்யாதது வரையிலும் இழப்பு நமக்கு தான். ஆதாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை மட்டும் நீ புசிக்காத, தொடாத. சின்ன விஷயம்தான், ஆனா அதுல அவ்வளோ பெரிய சாபம், அவ்வளோ பெரிய விஷயங்கள் மறைந்திருந்திருக்கிறது. இன்னைக்கு யாரும் இதை நினைக்கிறது இல்லை. பெரும்பாலும் நிறைய பேருடைய இருதயம் சொல்லுகிறது, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு. நிறைய வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல இதுதான், இது என்ன இருக்கு. சிகரெட் குடிக்கிறதுனால இதுல என்ன இருக்கு, போயில போடுறதுனால இதுல என்ன இருக்கு, மதுபானம் குடிச்சா கொஞ்சம் குடிச்சா இதுல என்ன இருக்கு. நான் பாவத்திற்காக குடிக்கல, சும்மா குடிக்கிறேன். 1000 நியாயங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமக்கு பிரதானம். உங்க பாவங்களை நியாயப்படுத்தாதிருங்க, உங்க குற்றங்களை நியாயப்படுத்தாதிருங்க. இது எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது செய்கிறதுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. அவ்வளோ பெரிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பலியாக்கி இருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிய மீட்பை பரலோகம் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது, தந்திருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் சிந்திங்க. கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டார், இனி அடிக்கப்பட போகிறதில்லை. நம்முடைய பாவத்திற்காக ஒரே ஒரு பலிதான், மறுபடியுமான பலிகள் இல்லை. ஆகவே பழைய பாவங்களுக்கு திரும்பாதிருங்க, பழைய துர்குணத்திற்கு திரும்பாதிருங்க. அது வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் இந்த இடத்துல வாசிக்கும் போது, நாயானது கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். நமக்கு அது வேண்டாம். பழைய பாவங்களுக்கு நாம திரும்ப வேண்டாம், பழைய அக்கிரமத்திற்கு திரும்ப வேண்டாம். பழைய பொறாமை, பழைய எரிச்சல், பழைய பகை உணர்வு, பழைய கசப்பு, பழைய இச்சை திரும்ப வேண்டாம். கிறிஸ்து உபதேசிக்க மட்டும் வரல, உபதேசித்ததின்படி வாழவும் வந்தார். அல்லேலூயா. வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு என்று சொன்னார். அவர் சொன்னார், சொல்லிட்டு மட்டும் போகல, அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். சிலுவையின் பாடல எத்தனையோ பேர் அடித்தார்கள், அமைதியாயிருந்தார். ஒரு வார்த்தை சொன்னார், தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருப்பார். திராணி இருந்தும் அதிகாரம் இருந்தும் அதை செயல்படுத்தாமல் ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி அவள் வாழ்ந்து வாழ்க்கையில, இந்த பூமியில அவருடைய வாழ்க்கையை அவர் நிறைவேற்றினார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வெறும் உபதேசத்தை பண்ணிட்டு போகல, செய்த உபதேசத்தின்படி அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். நாமும் அப்படிதான் வாழணும். அவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன் அவரை அறையும் போது, அவரை குட்டும் போது, அவரை தூசிக்கும் போது, தூசணமா பேசும்போது அமைதியாயிருந்தார். ஆனால் ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, உங்களை ரொம்ப பேசுறாங்க, அமைதியாயிருங்க, காது கேளாதவர் போல இருங்க, அது நல்லது. கிறிஸ்துவும் அப்படிதான் இந்த பூமியில வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அதையே நீங்க பின்பற்றுங்க.
கசப்பை வெளிப்படுத்தாரு. ஆமா, அவர் வாழ்ந்து காட்டினார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சில நேரத்துல இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் நினைப்போம். அதில் தான் எல்லாமே இருக்கு. லோத்தனுடைய மனைவி அப்படிதான் நினைச்சிருப்பா. பின்னிட்டு பாக்குறதுனால இதுல என்ன இருக்கு, கடைசியா ஒரு முறை என் வீட்டை பார்த்துக்கிட்டுறேனே. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாரு, வீட்டை விட்டுட்டு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போச்சுல எத்தனை நேரம் திரும்ப திரும்ப பார்ப்பார். வீட்டை பார்ப்பாரு, அவர் பயன்படுத்தின வாகனத்தை பார்ப்பாரு, மனைவியை பார்ப்பாரு, பிள்ளைகளை பார்ப்பாரு. ஸ்டேஷன்ல எல்லாம் வேடிக்கையா இருக்கும். ட்ரெயின் ஏற்றி விடுவோம், வரும்போதே சரி பார்த்து போங்கன்னு சொல்லுவோம். இப்ப ட்ரெயின் வந்து ட்ரெயின்ல ஏறியாச்சு, ட்ரெயின் மறைறது வரைக்கும் சிலர் வெளியே தலையை வச்சுட்டு டாட்டா காட்டிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? பின்னிட்டு பார்க்காத, இவளுக்கு கடைசியா ஒருக்க வீட்டை பார்த்துக்கிட்டுறேன், அழிய போகுது, எல்லாம் சாம்பலா போகுது. நான் ஆசாசையா கட்டின வீடு, ஆசாசையா சம்பாதித்த வீடு, கடைசியா ஒரு முறை பார்த்துறேன்னு திரும்பினாள், ஒப்பு தூண்டானாள். அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்காதுங்க, பழைய பாவத்திற்கு திரும்பாதிருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாயானது கக்கினதை தின்னும். ஹல்லேலூயா. இது பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு தகுதியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத யாருக்கும் எதையும் கொடுக்க தேவன் விரும்புகிறது இல்ல. ஒரு செத்தை தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. ஆமென். ஒரே ஒரு செத்தை முழு தைலத்தையும் நாரடிச்சிருது, கெட்டு போக பண்ணுது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் என்கிற தைலம் உலகத்திலேயே விலையேற பெற்ற தைலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற தைலம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகி இந்த தைலம் கெட்டு போகாதபடி, நீங்க இழந்து போகாதபடி, ஒரு சின்ன துர்குணம் உங்களுக்குள் வராது இருக்க உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகத்துல நம்ம கேள்விப்படுகிற தங்கத்தை விட, வெள்ளியை விட, முத்துக்களை விட மிக விலை மதிக்க முடியாத ஒன்றுன்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அபிஷேகம் மட்டும்தான். அபிஷேகத்தை ரொம்ப மேன்மையாய் பாருங்க. அருமையான தாவீது பாவம் செய்து விழுந்து போகும்போது உணர்த்தப்பட்டு நடுநடுங்கி தேவனிடத்துல வந்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். அல்லேலூயா. அவன் ராஜ்யத்தை கேட்கல, சிம்மாசனத்தை கேட்கல, அதிகாரத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, ஜீவனை கூட கேட்கல, அபிஷேகத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்த அறிவு நிறைய பேருக்கு இல்ல. அபிஷேகம் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவனை கிடையாது. கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த அபிஷேகத்தை நாம நம்முடைய துர்க்குணத்தினால கெடுத்துடக்கூடாது. ஒரு செத்தை தைலக்கானுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன மதியினம் அப்படியே செய்யும். நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, காட்டி கொடுக்கிறதுல என்ன இருக்கு? அதுல ஒரு தேவ ரகசியம் இருக்கும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்துட்டோம், கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அது மூலமாய் நமக்கு வரக்கூடிய பலன் 100 1000 மடங்காய் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நாம தேவனுடைய வார்த்தைக்கு, சின்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு வரக்கூடிய பலன் மிகுதியாய் இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா. ரகசியமாய் பாவம் செய்திருக்கலாம் யோசேப்பு, செய்யல, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதனால ஒரு சின்ன விடுதலை வந்துரும். இந்த சிறையிலிருந்து வெளியே வந்துருவோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருவோம் அவன் நினைச்சான்.
ஆனா அவன் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவன் விரும்பின அந்த விடுதலை மட்டும் கொடுக்கல, சிறையில இருந்து விடுதலை மட்டும் கொடுக்கல, அந்த தேசத்திலேயே உயர்ந்த சிம்மாசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு வரக்கூடிய மேன்மை நமக்கு சிலவேளை தெரியாது, ஆனா அது வரும்போது ரொம்ப மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்காக பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒருவரையும் ஆண்டவர் சாதாரணமாய் இந்த பூமியில வாழ வைக்கவே இல்லை, இனியும் வாழ வைக்க போகிறதே இல்லை. உங்க வாழ்க்கை சாதாரணமாய் இருக்காது, உங்க வாழ்க்கை அசாதாரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கீழ்ப்படிதல்ல வரக்கூடிய பலன், சின்ன பரிசுத்தத்துல வரக்கூடிய பலன், ஒரு சின்ன நீதியில வரக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில பரலோகம் கொடுக்கும் போது அதனுடைய பிரதிபல மிகுதியாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். யோசேப்பு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை, இவ்வளவு பெரிய உயர்வுக்கு நான் பாத்திரவான் என்று. பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா அவர் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவார். அவரை மட்டும் துக்கப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கவே முடியாது. அவரை சந்தோஷப்படுத்துங்க. ஒருத்தர் அடிச்சா கூட அடிச்சுட்டு போகட்டும், பேசுனா பேசிட்டு போகட்டும், கிறிஸ்துவை போல நாம் மாறணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஏன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் என்றால், சிலுவையின் பாடு மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் சொன்னது அப்படியே கேட்டார். இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன, அப்படி எல்லாம் கேள்வியே கேட்கல. அவர் சொன்னது அப்படியே கேட்டார், அப்படியே நிறைவேற்றினார், அப்படியே கீழ்ப்படிந்தால் பரலோகம் சந்தோஷப்பட்டு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். நான் சொல்லுகிற உங்க பெயரை பரலோகம் பெருமைப்படுத்த போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பெயரை பெருமைப்படுத்த போகிறது. உலகம் சொல்லதான் செய்யும், இதுல என்ன இருக்கு. ஆமா, லவ் பண்ணா இதுல என்ன இருக்கு, பரலோகம் சொல்லதான் செய்யும், உலகம் சொல்லதான் செய்யும், நண்பர்கள் சொல்லதான் செய்வாங்க. ஆனா நாம நேசிக்க வேண்டியது பரலோகத்தின் தேவனை மட்டும். நாம ரொம்ப விரும்ப வேண்டியது தேவனை மட்டும், உலகத்தை அல்ல. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நேசிங்க. பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 6:33 நம்ம வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 6:33, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஹல்லேலூயா. இந்த அப்பம் பிள்ளைகளுடைய அப்பம், இந்த அப்பம் ஜீவ அப்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. ஆமென். ஜீவன் உண்டு. நீங்க இம்மையிலும் வாழ்ந்திருப்பீர்கள், பரலோகத்திலேயே நித்திய ஜீவனாக நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவப்பம். இந்த அப்பம் எங்கே இருந்து வந்திருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அந்த அப்பம் எது? நானே ஜீவப்பமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்திருக்கு சாதாரணமாய் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஜெபத்தோடு வாருங்க, பயத்தோடு வாருங்க. சிலருக்கு திருவிருந்தினாலே ஒரு அலர்ஜி. ஆராதனைக்கு முழுசா இருந்துட்டு திருவிருந்தினி வரும்போது அப்படியே எந்திரிச்சு போறது. நான் ஆயத்தம் இல்லை, அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த சேட்டெல்லாம் இங்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துங்க. மாசத்துல ஒரு முறை பங்கெடுக்கிற திருவிருந்துக்கு ஆயத்தப்பட முடியாவிட்டால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நீங்க நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். எப்படி ஆயத்தப்படுவீர்கள்? எப்படி அவரோடு கூட போக முடியும்? எப்படி மறுரூபமாவீர்கள்? முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை தகுதிப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்கு எப்போதும் பயத்தோடும் பக்தியோடும் வாழுங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். இந்த அப்பம் தான் ஜீவாப்பம்.
இன்றைக்கு நீங்க திருவிருந்துல பங்கெடுக்கிற கிறிஸ்துவினுடைய அப்பம் ஜீவப்பமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவப்பமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் ஜீவப்பமாய் இருக்கிறது. இதை புசிக்காமல் ஒருவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. ஜீவப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ அவருடைய வார்த்தையாகிய மன்னா இந்த பூமியில நமக்கு வேணும். அதே போல பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் ஜீவப்பமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நமக்காய் பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்துல நாம பங்கெடுக்கணும். பரலோகத்தின் தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, சிருஷ்டிப்பின் நாட்கள்ல ஆண்டவருக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம சாயலை போல மனுஷனை உருவாக்கணும். ஆமென். நம்ம சாயலை போல, அப்படி அவருடைய ஆசையின்படி ஆசையா அவரை போல நம்மை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆமென். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா, பிதாவான தேவன் பூரண சர்க்குணராயிருக்கிறார். இப்போ பார்க்க மனுஷன் தேவனை போல இருந்தாலும் குணங்கள் யாரை போல இருக்கிறது? ஏதோ ஒண்ணு போல மிருகத்தனமா இருக்கிறது. இப்போ உபதேசத்தை கொடுத்து குணங்களையும் மாற்ற விரும்புகிறார். அதே போல பாத்தீங்கன்னா, பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்தபடியினால மறுபடியும் தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பி நமக்காக பலி செலுத்தி இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இப்போ அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நமக்கு தந்து, அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து நமக்கு தந்து, அவருடைய ஆவியை நமக்கு அபிஷேகமாய் தந்திருக்கிறார். நான் இப்ப சொல்லுகிற சாயலின்படி நாம தேவனை போல அல்ல, சாயலின்படியும் தேவனை போல இருக்கிறோம். அதே போல குணத்திலையும் தேவனை போல மாறும்படி கர்த்தர் நமக்கு வசனத்தை தந்திருக்கிறார். இப்போ குணத்திலையும் தேவனை போல இருக்கிறோம். இப்போ திருவிருந்து மூலமாய் அவருடைய இரத்தத்தில் இரத்தமாய் இருக்கிறோம், மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்று ஆவியில் ஆவியாய் இருக்கிறோம். மொத்தமா கிறிஸ்துவை போல உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே ரொம்ப ஆசைப்படுங்க திருவிருந்துல பங்கெடுக்க, ரொம்ப விரும்புங்க திருவிருந்துல பங்கெடுக்க. இது உங்களுக்கு ஜீவாப்பமா இருக்கும். அவருக்கு மரணம் இல்லை, அவருக்கு முடிவில்லை, நித்திய தேவனாய் இருக்கிறார். அதே போல நித்திய ஜீவனை உங்களுக்கு தரும்படி இவைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த ஜீவாப்பத்துல நீங்க பங்கெடுக்கணும். இந்த ஜீவாப்பத்தை விரும்புங்க, அபிஷேகத்தை விரும்புங்க. பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா.